வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாஸ் ஆடியோஸ்ங்க. சின்ன அழகன்பட்டி. இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5.1 டால்பி டிடி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிள்ஃபயர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்ப்ரானி கிட்டுக்கு 110A நம்ம இதில் யூஸ் பண்ணி ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம். இது எங்கேருந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேனியிலேருந்து பால் பாண்டி அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபயர் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அவருக்காக ஆம்பிள்ஃபயர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கஸ்டமரோட பையனோட நேம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பையனோட பேரும் ஜேசித் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அந்த நேமும் எல்இடியில் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆம்பிள்ஃபயர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 இயர் கேரண்டியோடு கொடுத்துட்டு வரோம். கஸ்டமர் கொடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மந்தோட பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 2.5 மாதம் ஆயிடுச்சு ஆம்பிள்ஃபயர் கொடுத்து. அவருக்கான ஆம்பிள்ஃபயர் தான் இது ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாகவே ரெடி பண்ணி இன்றைக்கி கஸ்டமருக்கு இன்றைக்கி வந்து டெலிவரி கொடுக்குறோங்க. கஸ்டமர் வந்து தேனியிலேருந்து வந்துகிட்ருக்காரு. இந்த ஆம்பிள்ஃபயர் தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். இதில் கஸ்டமர் எப்படி கேட்டாரோ அதே மாதிரி தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது சென்னைக்கு ஒரு ஆம்பிள்ஃபயர் கொடுத்துருப்பேன், தண்டார்பேட்டைக்கு. அதே கான்செப்டில் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதே மாதிரி தான் இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் பனானா சாக்கெட்டும் எல்இடிக்கு எல்லாமே ஆன் பண்ணுறதுக்கு சுவிட்சும் கொடுத்துருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ பவரில் சென்னையிலேருந்து தான் வைண்டிங் பண்ணி வாங்கியிருக்கோம். 28/028 15 ஆம்பியர் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 63 வோல்ட்டில் 10,000 UF 4 கெப்பாசிட்டி ஸ்டார்ட் பண்ணி, அதே மாதிரி மெட்டல் டயோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா திரிமிக்ஸில் மெட்டல் டயோடு யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆம்பிள்ஃபயருக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். இம்ப்ரானி கிட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமில் வந்து ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 5 சேனல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா NJW ஒரிஜினல் ஐஸ் யூஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் ஆடியோ கிளாரிட்டி. அதே மாதிரி சப்புக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்போட ஃப்ரீக்வன்சி எல்லாமே தனித்தனியாக நம்ம பண்ணி நம்மளோட சப்புபரி ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா யூடியோடது. அதே மாதிரி இம்ப்ரானிக்கு 110A யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 டிரான்சிஸ்டர் ஃப்ரிட்ஜ்டு மோனோ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். NJW ஒரிஜினல் ஐசி தான். ஃபேன் வந்து 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று சப்புக்கும் ஒன்று வந்து 5 சேனலுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். சேஸில் இருக்கிற ஒரு ஃபேன் வந்து டம்மியாக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? எல்லாமே கிளாரிட்டி பொறுத்தவரையும் ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவிலே உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆடியோ டெஸ்டிங்கும் காமிக்கிறேன். முடிஞ்ச வரையும் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வயரிங்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக ப்ராப்பரான ஒரு வயரிங் இருக்குங்க. நல்ல ஒரு ஹை எண்டாக நம்ம பண்ணியிருக்கோம். கொடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பொங்கலுக்குள்ளே எல்லாத்துக்குமே நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அடுத்தடுத்து ஆம்பிள்ஃபயர் ரீவர் கொடுத்தவங்க தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க பிரதர். ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால் ஃபாலோ பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரீஒர்க்குன்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பொறுமையாக தான் அது ஹேண்டில் பண்ணணும். ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், அடுத்த ஒரு விஷயம் வரும். அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தயவுசெய்து ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் முடிஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு 20 ஆம்பிள்ஃபயர் தான். அந்த ஆம்பிள்ஃபயருக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். எவ்வளோ குயிக்காக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுறீங்களோ தயவுசெய்து குயிக்காக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அப்புறம் நான் லேட்டாக பண்ணேன், எனக்கு வந்து நான் முன்னாடியே உங்கள்கிட்ட பேசியிருந்தேன், நீங்கள் வந்து அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. பொங்கல் முடிஞ்சு நைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:30 மணிக்கு கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 9:30 மணிலேருந்து ஃபுல்லாகவே நம்ம ஆர்டர் எடுத்துருவோம். அதே மாதிரி பேமெண்ட் போடுறவங்க பேமெண்ட் போட்டுருங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நான் பேமெண்ட் யார்ட்டையுமே வாங்காமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். அதனால் பேமெண்ட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தெளிவான ஒரு ஆடியோ பக்காவாக இருக்குது. இப்போ செட்டையும் நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். அந்த இம்ப்ரானி கிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டும் வந்து இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. நல்ல ஒரு ஹை எண்டான ஒரு ரிமோட்டு. சரிங்க, இப்போ ஆன் பண்ணிடுறேன், ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக ஆன் ஆகிடுச்சு. உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேனு எல்லாமே ஓடிட்டுருக்கும். நாய்ஸ் வந்து ஃபேன் வந்து 24 வோல்ட்டில் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பவர் சப்ளை வந்து 12 வோல்ட் தான் கொடுத்துருக்கேன். ஃபேன் நாய்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு கேட்காது. நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னா மட்டும்தான் லைட்டாக கேட்கும். இப்போ ஸ்டாண்ட் பை மூடில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோன்னா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி மாடல் ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆகி உங்களுக்கு ஆம்பிள்ஃபயர் ரன்னிங்கில் இருக்குது. ஏன்னா ஸ்பீக்கரை வந்து நான் கனெக்ட் பண்ணாமல் நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஆடியோ பொறுத்தவரையும் நல்ல ஒரு கிளாரிட்டிங்க. என்னையை பொறுத்தவரையும் எனக்கு இம்ப்ரானி கிட்ட வந்து நான் குறைய சொல்ல முடியாது. நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது. டால்பி டிடிஎஸ் எல்லாமே நீட்டாக சப்போர்ட் பண்ணுது. நிறைய பேர் வந்து இதில் வந்து சரியாக சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணியும் கேட்குறீங்க. நீங்கள் மட்டும் எப்படி பண்ணுறீங்க, நான் வந்து ஆன் பண்ணால் சப்பில் வந்து வால்யூமில் உஸ்ஸுன்னு கேட்குது, அந்த மாதிரிலாம் நிறையா கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. பட் ஆனால் என்னையை பொறுத்த
பொறுத்தவரையும் இம்ரானிக்கு வந்து பக்காவான ஒரு ரிசல்ட்டில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஒரு துளி அம்மிங் இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கஸ்டமர்கிட்டையும் நம்ம ரிவ்யூ கேட்டுடலாம். வந்துகிட்ருக்காரு. நான் இதை போட்டு காமிச்சிட்டு கஸ்டமர்கிட்டையும் பேசிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமரோட அந்த பையன் நேமும் கேட்டிருந்தாங்க. 2 வி மீட்ரு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ஹையண்டான ஒரு ஆடியோவாக இருக்குங்க. முடிஞ்ச வரையும் இந்த வீடியோவில் நான் இப்போ ப்ளே பண்ணுவேன். முடிஞ்ச வரையும் வீடியோ ப்ளே பண்ணி கேட்டு பாருங்கள். ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். ஓகே நண்பர்களே. உள்ள இன்டீரியரை பொறுத்தவரையும் நீட்டாக வயரிங் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து குறையே சொல்ல தேவையில்ல. எந்தெந்த இடத்துல ஸ்லீவ் போடணுமோ அந்தந்த இடத்துல நீட்டாக ஸ்லீவ் போட்டு பக்காவாக எந்த இடத்துல எப்படி வச்சா அம்மிங் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக பிளான் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நம்ம பண்ணுற ஒரு வேலை வந்து நீட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிடிக்கணும் ஆம்பிள்ஃபயர் எப்படி நீட்டாக பண்ணால் எனக்கு பிடிக்கணும். அந்த அளவுக்கு தான் நான் நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கஸ்டமர் கேட்ட மாதிரியும் நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயரோட ஆடியோ டெஸ்டிங் இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி பொறுமையாக இருங்க நண்பர்களே. பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இப்போ ஆடியோ டெஸ்டிங் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே நண்பர்களே. கேட்டிருப்பீங்க ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. தரமாக இருக்கும் ஆடியோ டெஸ்டிங். ஓகேங்களா? உங்களுக்கும் தேவை அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். பட் ஆனால் பொறுமையாக இருக்கணுங்க. மறுபடியும் வேணால் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? எப்படி இருக்குது? இன்றைக்கி கஸ்டமர் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி வராங்க. பொறுமையாக இருந்தால் தாங்க எதையும் நம்ம வந்து சாதிக்க முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். பொறுமை இல்லை அப்படின்னா கம்பல்சரி ஃபாலோ பண்ணவே முடியாது. பொறுமை இல்லாத நபர்கள் தயவுசெய்து எனக்கு கான்டாக்ட் பண்ண வேணாம். பொறுமை இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு மேலே கூப்பிடுங்க நண்பர்களே. ஏன்னா இடையில கூப்பிடாதீங்க, என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம வந்து தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் கம்பெனியில். அதனால் ஃபோன் எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச வரையும் மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு மேலே கூப்பிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி 11 மணி வரையும் உங்களுக்கு நான் வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவேன். நம்ம அடுத்தடுத்து ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ணிகிட்ருப்போம். முடிஞ்ச வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆம்பிள்ஃபயரோட ஆடியோ டெஸ்டிங் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. முடிஞ்ச வரையும் அதையும் நீங்கள் போய் பாருங்கள். நமது சேனல் வந்து இன்ஸ்டாகிராமு அண்டு வந்து ஃபேஸ்புக்கு அந்த யூடியூப்பு இது எல்லாமே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பொறுமையாக இருக்கிற நண்பர்கள் மட்டும் நம்மளதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து உடனே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சத்தியமாக என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.